ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வறுபட்ட உடனே இதை ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் குழம்பு பண்ணலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது மிளகு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிரும். இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இது வதங்கட்டும். நாம் இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், இதை மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்ப பாருங்கள், குழம்பு நல்லா தக்காளி நல்லா வெந்து பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ 4-5 கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதோட மசாலா பொருள் சேர்த்துடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதோட நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே அந்த பொடியை வதக்குங்க. இப்போ நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு புளியை எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் குழம்போடு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து குழம்பு வந்திருக்கு. இப்போ நாம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை நல்லா மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குழம்பை வேக விடுங்க.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. அருமையான மிளகு குழம்பு தயாராகிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை பண்ணி சாப்பிடுங்க. சளி தொல்லையே இருக்காது. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.